முன்னாடி பொறாமையில வைத்தறிச்சல பேசுங்க. உனக்கு தர மாதிரி தான் நீ திறமையை காட்டு. ஆபாசமா வந்தவங்களை என்னைய கம்பேர் பண்ண கூடாது. யார் ஆபாசமா ஜெனரலா அவர் சொல்றாரு இல்லையா? யார் நான் ஆபாசமா சொல்றேன்? சூரி பண்ண கேரக்டர்லாம் நான் பண்ண முடியாது. நீ தான் இன்டர்வியூ கொடுத்தீங்க. சூரி 20 வருஷம் கஷ்டப்பட்டு வந்தாரு. எந்த கஷ்டமும் பண்ணல. நீ என்ன கஷ்டப்பட்ட? தர்பூச 10 ரூபாய் தர்பூச வாங்கி வந்துட்டேன். சரி, ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல எல்லாம் காலேஜ் லைஃப் எந்த காலேஜ் நீ படிச்ச? யாரு உங்களுக்கு தெரியும்? சூரி ரோட்ல டிஃபன் சோறு இல்ல வீட்டுல 10 நடி பயிற்சி பண்ணி வந்துரு. நீ எப்படி சொல்லுவீங்க இன்ட்ரோல? சூரி நச்ச கேரக்டர்லாம் நான் பண்ண முடியாது. நாங்க அதெல்லாம் பண்ண முடியாது. அது எப்படி சொல்லுவீங்க? சூரி யாரு? சூரி என்ன லெவல்ல இருக்காரு? எங்க இருந்து வந்திருந்தாரு? அவங்களுக்கு முன்னாடி நாங்களும் நடிப்பு. நீ எந்த 2024 முன்னாடி எதனா ஒரு படம் காட்டு. 2024 முன்னாடி ஒரு படம் இப்ப காட்டு. நான் வெயிட் பண்றேன். 1 hour 2 hour வெயிட் பண்றேன். படத்துல நடிச்ச மட்டும் தான் நடிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப்ல காலேஜ் லைஃப்ல எல்லாம் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. நான் முட்டா நாடகம் நடிச்சிரேன். இவன் முட்டா நடிச்சிரேன். நீங்க நடிச்ச நாடகத்தை போடுங்க. நீ போடு. ஸ்கூல்ல நீ பண்ணல. ஸ்கூல்ல நீ பண்ணல. ஸ்கூல்ல நீ பண்ணல. அந்த நாடகத்தை போடு. நீங்க ஃபேமஸ் ஆல நான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? யாரு? நீ ஸ்கூல் லைஃப்ல பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. பாக்குறவளா தற்கொலையா பாக்குறாங்க. அதனால தான் நீ இட்டாயிடுற. படிச்சால் மாதிரி தெரியல. நீ பார் போறதே ஒரு காலம் தெரியுது. நீ எப்படி பேசுற? நீ பேசுறியா? நீ எதுக்கு காசுக்காக 10 ரூபாய் தர்பூசணி வாங்கிட்டு தம்பிங்களா தர்பூசணி மட்டும் நான் ஃபேமஸ் ஆகல. ஆமா வேற எதுப்பா? மூணு படத்துல டான்ஸ் அப்ப வாட்டர் மெலன் ஸ்டார் இன்னும் போடாதீங்கன்னு இன்டர்வியூ கொடு. வாட்டர் மெலன் ஸ்டார் போடாதீங்கன்னு இன்டர்வியூ கொடு. சிவாஜி கணேசன் எப்படி வராரு? எப்படி அவரை மிஞ்சுவ நீ? சொல்லு. சிவாஜி கணேசன் எப்படி கர்னல் படத்துல நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் வராத மாதிரி இது சிவாஜி டிவி சொல்லாத தயவு செய்து. கண்ணாடி சிவாஜியா இந்த மாதிரி பேசுற அவருக்கு அந்த மைக்க திருப்புங்க. கேமரா நடிக்கிறது பேரு இந்த மாதிரி பேசுறது பேரு கலையா? கலையா? பேசுப்பா நீ சொல்லு. நீ போ பேசுங்க. என்ன நீ வா போனா என்ன பேச சொல்லு. சூரிய எப்படி நீ கலாய் பேச சொல்லு. சூரிய எப்படி கலாய் நீ பேசுறியா? ஆமா அப்படிதான் பேசுறேன். நீ மரியாதை இல்லாத பேசுனா எல்லாரும் சாட்சி இருக்காங்கப்பா. சார் நான் பேசுறப்ப நீ வாங்க. சூரிய எப்படி நீ சொல்லுங்க கேளுங்க. சூரிய எப்படி நீ சொல்லுவ? சூரிய கஷ்டப்பட்டு வந்துக்கிறாரு. யூடியூபர் சூரிய எப்படி கஷ்டப்பட்டு வந்துக்கிறாரு? நீ எப்படி அவர் சொல்லுவ? நீ 2024 முன்னாடி போன் பேசுறியா? ஜிபி முத்து நீ போன் பேசுறியா? நீ போன் பேசுறியா? முதல்ல பொறாமையில வைத்தறிச்சல பேசுங்க. உனக்கு தர மாதிரி தான் நீ திறமையை காட்டு. பொறாமையில வைத்தறிச்சலையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு சில பேர் நாங்க நீங்க எடுக்கிறீங்க. இந்த மாதிரி பொறாமை வைத்தறிச்சல் ஓகேங்களா? தரம் பண்றது கலைத்தா நீங்க கேட்ட உடனே டக்கு நடிச்சு காட்டுறேன். அவர் நடிச்சு காட்டுறாங்க. பிரச்சனையிலேயே ஒரு கேள்வி கேக்குது. ஒரு படத்துக்கு நீ 30 லட்சம் கேக்குறியா? எல்லாமே திறமைக்கு தான் மதிப்பு. ஓகேங்களா? அவர் வந்து நடிச்சு காட்ட சொல்லுவாங்க. எங்க திறமை இருக்குது? உங்களுக்கு யார் உங்களுக்கு திறமை இருக்குதுன்னு சொன்னா முதல்ல யார் முதல்ல இப்ப சொல்லுங்க. எடுத்துக்கோ. எடுத்துக்கிறியா? இப்ப சொல்லுங்க. எடுத்தியா? திறமை இருக்குதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஒருத்தர் போன் பண்ணி காட்டு உங்களுக்கு திறமை இருக்குதுன்னு. அப்ப எவ்வளவு மக்கள் அங்கீகரிச்சு வந்தவங்க எங்க வந்தாங்க? உங்களுக்கு விஜய் மாநாடு எல்லாம் சோசியல் மீடியால நான் அப்லோட் பண்ணுவேன். அப்ப தெரியும் உங்களுக்கு வர்ற கமெண்ட்டுக்கு. பாப்போம். சூரிய நபர்கள் உங்களால பேசலாமா முடியும்? என்னால பேச முடியும். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டு பாப்போம். எனக்கு அந்த வேலை இல்லையே. நான் ஸ்கூல்ல எல்லாம் நாடகம் நடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. சரியான சூரிய முன்னாடி ஒரு நாடகம் நடிச்சிருக்கேன்னு சொன்னால உடனே நடிக்க சொல்லுங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லுங்க. வாய்ப்பு சொல்லுங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லுங்க. நானே பெர்ஃபார்ம் பண்றேன். எல்லாரும் நான் நடிச்சு காட்டுறேன். பயோகா வாங்குனா கூட நீ ஃபேமஸ். 30 லட்சம் கேக்குறீங்க படத்துக்கு. உன் மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்குது? உன் மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்குது? அவள்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. எல்லாம் மீடியா நாளைக்கு வந்து நடிச்சிருக்கீங்கல்ல சபையில